நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஒரு அருமையான செட்டிங்கோட நான் வந்திருக்கேன். நீங்க உங்க ஃபோன்ல கூகுளோட குரோம் ப்ரௌசரை அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படி சொல்லலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்கு. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளோட குரோம் ப்ரௌசரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லிடுறேன். எல்லார் கையிலும் ஒரே பிராண்ட் இருக்காது. வேறு வேறு பிராண்ட் மொபைல் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜியை மொபைல்களில் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு புது மொபைல் லான்ச் பண்ணும்போது ஏதாவது புது விதமான ஸ்பெசிஃபிகேஷனை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் ஸ்க்ரீன்ஷாட். சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களும் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களை லாங் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து உங்களுடைய நண்பருக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்ண முடியும். அந்த ஃபெசிலிட்டியை உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. பயன்படுத்தினாலும் செட்டிங்ஸில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரை நீங்கள் பயன்படுத்தும் போது ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு உண்டான ஒரு ஃபெசிலிட்டியே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கிடலாம். ஆனால் ஒரு வெப்பேஜை முழுமையாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் அதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு சில செட்டிங்ஸை நீங்கள் செய்ய வேண்டி வரும். அந்த செட்டிங்கை தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் தெரியாது, உங்களோட கேட்கக்கூடிய நபர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக கூகுளோட குரோம் ப்ரௌசருக்குள்ளே போக போகிறதில்ல. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன டெமோவை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் ஸ்க்ரீன்ஷாட் அது சம்மந்தப்பட்டது தான் கூகுள் குரோம் ப்ரௌசரில் இருக்குது. ஆனால் நம்ம டைரெக்டாக போயிட வேண்டாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வீடியோ இல்லைங்க, ஏதாவது ஒரு வெப் பேஜை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம எடுக்க வேண்டி வரும் இந்த மாதிரி. சரிங்களா? இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபோனோட ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ பவர் பட்டன் இருக்கும். அதே மாதிரி வால்யூம் பட்டன் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வால்யூமோட டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் ஒரு சேர நம்ம அழுத்துறோம். அதை நான் பண்ணுறேன். பண்ணோன்னே பாருங்கள். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருச்சு. எடுத்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவுனர் இருக்குது. அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட ஒயர் அப்படி கூட்டிக்கிட்டே போகும் பாருங்கள். அதாவது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இதை ப்ரெஸ் பண்ண லாங் ஸ்க்ரீன்ஷாட்டை நம்மளால் ஃபோன்லேயே எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா அப்படி கூட்டிக்கிட்டே போகுது பாருங்கள். ஸோ சின்னதாக இருந்தது இப்போ எவ்வளோ பெருசாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த பேஜ் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எடிட் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவோம்ல, அதை நம்ம எடிட் கொடுக்கலாம். இல்லை அதுக்கு மேலே ஏதாவது நம்ம எழுதணும்னா எழுதிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியும் இந்த ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சாம்சங் மொபைலை பயன்படுத்துறதுனால ஸோ இந்த ஆப்ஷனை என்னால் பயன்படுத்த முடியுது. ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும் இந்த லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மெயினான பிக்சருக்கு போயிடுவோமா. இப்போ நம்ம வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு மறுபடியும் என்ன செய்யணும், கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இல்லை குரோம் வழக்கம் போல் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோலன் /, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃப்ளாக்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தோடனே நம்ம ஃப்ளாக் செக்ஷனுக்குள்ளே போயிட்டோம். சர்ச் ஃப்ளாக் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரோம் அதுக்கப்புறம் ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா குரோம் ஷேர் லாங் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்துருச்சா. இது டிஃபால்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இல்லை எனேபிள்னு கொடுத்துருங்க. கீழே ரீலான்ச் பட்டன் வரும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். அதாவது இது செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் ஆகி ரீலான்ச் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஹோம் பட்டனை நம்ம டேப் பண்ணுவோம். வெளியே வந்தாச்சு. இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம். எந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணலாம், ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேஜை லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த வால்யூம் பட்டனையோ பவர் பட்டனையோ பயன்படுத்தாமல் இதை நம்ம எடுக்கணும். சிம்பிள். எப்படின்னா, ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் லாங் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது.
ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த டவுன் ஏரோ அப் ஏரோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் டவுன் ஏரோ யூஸ் பண்ணுறேன் பாருங்க. இப்போ டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ண இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி அப் ஏரோ எது வரை வேணுமோ அது வரை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை. இப்போ லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு ரைட் மார்க் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் க்ராப் இதை சைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு சைஸ் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸில் இருக்கோ அதே ஃபெசிலிட்டியை நீங்கள் உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசர்லையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ரைட் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஏதாவது நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமா கீபோர்டு உங்களுக்கு வரும். என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ட்ரா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஏதாவது நீங்கள் எழுதணும்னா எழுதிக்கலாம் இந்த மாதிரி. சரிங்களா? அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரைட் மார்க் கொடுத்துடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஷேர் திஸ் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லையா இதை வந்து உங்கள் டிவைஸ்லேயும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எல்லாம் எனக்கு பிடிக்கலைன்னா டெலிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். கீழே ஒரு மெசேஜ் வரும், டெலிட்டட். அவ்வளோதாங்க. லாங் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஃபெசிலிட்டியை சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் பயன்படுத்தி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்ச ஒவ்வொரு செட்டிங்கும் பயனுள்ள செட்டிங் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.